ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஈரானினுடைய அணு ஆயுதம் சம்பந்தமாக போலி ஆவணம் தயாரித்த இஸ்ரேல், மேலும் செங்கடல் பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் சவுதி இவை இரண்டுக்கும் சம்பந்தமான ஒரு கப்பலை தாக்குதல் செஞ்சுருக்காங்க ஹவுதிஸ். மற்றும் இன்றும் உக்ரைனை பொளந்து கட்டியது ரஷ்யா. இது சம்பந்தமாகவும் மேலும் பல தகவல்களை உள்ளடக்கி ஷார்ட்டாக பார்ப்போம். டிகோட் வித் ரசூல் அப்படிங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதாவது இஸ்ரேலுக்கு வர செப்டம்பர் அக்டோபரில் எலெக்ஷன் நடக்க இருக்கு இல்லையா, அதை முன்னிட்டு நெதன்யாஹூ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, ஏற்கனவே காசாவில் மற்றும் லெபனானில் ஈரான் ஆகிய எல்லா பகுதிகளிலுமே அவர் எதுவுமே சாதிக்காமல் தோல்வி முகத்திலே இருக்கார். இதை எலெக்ஷன் அப்போ மக்கள் ஏற்கனவே அவர் மேலே மிக கடுமையான எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க இல்லையா. இதை எப்படி போக்குறது அப்படிங்கிறதுனால என்ன ஒரு ஐடியாவும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, நாங்கள் ஈரானில் ஒட்டுமொத்தமாக இந்த யுரேனியம் செறிவூட்டுதல் மற்றும் அணு ஆயுத கிடங்குகள் மற்றும் அணு ஆயுத திட்டங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலி ஆவணங்களை அவங்களுடைய உளவு பிரிவு எல்லாத்தையும் இன்னைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு தயார் செய்ய சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஆவணத்தை தயார் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய உளவு பிரிவு மொசாத் மற்றும் ஷிம்பத், நம்மளுக்கு நல்லா தெரியும். ஷிம்பத்துங்கிறது உள்நாட்டில் எந்த சதி வேலைகளையும் இல்லாமல் முறியடிக்கக்கூடியவங்க. மொசாதுங்கிறது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சதி வேலைகளை செய்யக்கூடியவங்க. இதுதான் அவங்களுடைய உளவு பிரிவு. இவங்களை கூப்பிட்டு இன்றைக்கி செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஈரானில் எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம், இனி அவங்களால அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியாக ஒரு ஆவணத்தை ரிப்போர்ட்டை தயார் பண்ணி கொடுங்க, அதை மக்கள்கிட்ட தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சாவது நம்ம எலெக்ஷனில் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த உளவு பிரிவுடைய அதிகாரிகள் எல்லாமே மறுத்துருக்காங்க. ஆனால் மறுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவர் வற்புறுத்தினது பேரில் ஒரு சில இதை தயாரிச்சிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் மெயினாக முக்கியமான அதிகாரிகள் கையெழுத்து போட மறுத்துட்டாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம், அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும், அதனால் இதில் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தவிர்த்திருக்காங்க. அதில் அவங்களே சொல்லியிருக்காங்க, இது நீங்கள் அதாவது தாக்குதல் செஞ்சது போனது எல்லாமே சரி தான், ஆனால் அதை அழிக்கப்படவில்லை முழுவதுமாக, அதை நீங்கள் ஒன்றுமே திரும்பவும் உற்பத்தி செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, அதனால் இதில் பிற்காலத்தில் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் அதிகமாக இருக்குது, நான் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. அதையும் மீறி அவர் அது விடலை. அதுக்கப்புறமும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, அவங்களுடைய அந்த அணு ஆராய்ச்சி சங்க நிறுவனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டிருக்காரு, இது மாதிரி ஒரு ஆவணத்தை நீங்கள் ரிப்போர்ட்டாக எனக்கு தயார் பண்ணி கொடுங்க, அதை மக்கள்கிட்டையும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் அவரும் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரிலாம் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்றதுக்கு இந்த சேட்டலைட்டில் காட்டப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ஏன்னா போய் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் எல்லாத்தையும் ஈரானில் அழிச்சிட்டோம், அதாவது அவங்களுடைய கப்பல் படையிலேருந்து அதையும் சொன்னாங்க, மேலும் விமானப்படைகள் எல்லாம், அதாவது அவங்களுடைய ஏவுகணை தளங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், அதே மாதிரி அணு ஆயுதம் சம்பந்தமாக அந்த கிடங்குகள் மற்றும் அவங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே போய் தகவல். அவங்கள அந்த யுரேனியத்தை கிட்ட கூட அவங்களால நெருங்க முடியவில்லை, அதுதான் உண்மை. அதை இந்த மாதிரி அதாவது அமெரிக்காவினுடைய உளவு செய்திகள்லாம் இருக்குது, ட்ரோன் புகைப்பட காட்சிகள் இருக்குது, சேட்டலைட் காட்சிகள் இருக்குது, இது மூலிமா ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு தயார் பண்ணி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அதிகாரியும் அதிகாரப்பூர்வமாக இதில் நாங்கள் கையெழுத்து போட முடியாது, இது முழுக்க முழுக்க தவறான விஷயம், இது பின்னாடி பல சிக்கல்களை ஏற்படுத்தும், இது செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை அவங்களுடைய பத்திரிகையான ஹேரட்ஸ் மற்றும் எடியோத் அகர்னோத் ஆகிய பத்திரிகைகளை இதை திட்டவட்டமாக இன்னைக்கு வெளிப்படையாக எல்லா ஊடகத்துக்கும் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரியான ஒரு சதி வேலைகளில் மீண்டும் மீண்டும் அவர், ஏன்னா எலெக்ஷனில் எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு சதி வேலைகளில் ஈடுபட்டுட்டு வராருங்கிறது நம்ம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லெபனானில் இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இந்த மஞ்சள் எல்லை கோடு ஒன்று வகுத்தாங்க இல்லையா, அந்த கோட்டு பகுதி மஞ்சள் எல்லை பகுதிகளில் மிக கடுமையான வான்வழி தாக்குதல்களை தொடுத்து அந்த பகுதி முழுவதுமாகவே தரைமட்டமாக்கக்கூடிய லெவலில் தாக்குதல்களை இஸ்ரேல் தொடுத்துட்டு வராங்க. ஏற்கனவே ஒப்பந்தம் இருக்குது, இதெல்லாம் மீறி தான் செய்கிறாங்க. இப்போ என்னென்னா அவங்க சொல்கிறது, ஹிஸ்புல்லா எங்கள் மேலே தாக்குதல் செஞ்சாங்க, அதனால் நாங்கள் திரும்பி தாக்குதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு செய்தியை வச்சு அவங்க மேலே கடுமையான தாக்குதல்களை செஞ்சு இப்போ அங்கே கடுமையான இழப்புகளையும் ஏற்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த அரசாங்கமும் அதாவது சர்வதேச படைகளை கொண்டு அங்கே காசாவில் இப்போ நிறுத்த போகிறோம்னு சொன்ன மாதிரி லெபனான்லையும் நிறுத்த போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சர்வதேச படைகளில் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளின் கூலிப்படைகள் அதில் களமிறக்க போகிறாங்க. அதில் இறக்கி ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இப்போ இஸ்ரேலும் சேர்ந்து அதாவது சண்டை செய்ய போகிறாங்க. அதில் ஹிஸ்புல்லாவை அழிக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரே நோக்கம். இதுக்கான வழியை அந்த நாட்டோட லெபனானுடைய அரசாங்கமே இதுக்கு வழிவகுத்து கொடுக்குறாங்க. இதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஹிஸ்புல்லாவுக்கும் அந்த நாட்டுடைய அரசாங்கத்துக்குமே இப்போ கடுமையான
சூழல் ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து நீங்கள் வந்து அனைத்து ரெட் சிக்னலையும் தாண்டி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசாங்கத்தையே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. வரும் இன்னும் ஒரு சில நாட்களில் அவங்களுக்குள்ளேயே முற்றும் முதல் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி காசா பகுதிகளில் ஒரு வதை முகாம்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் வந்து அந்த நாட்டு மக்களுடைய இடத்த பிடுங்கி அவங்களுடைய இடம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்க கொண்டு போய் ஒரு அகதிகள் முகாம் மாதிரி கொண்டு போய் அடைக்கிறாங்க. அது மாதிரியான சூழல் இப்போ அவங்களுக்கு உருவாயிருக்கு. வரும் காலங்களில் இதே போல் லெபனான்லையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சப்படுறாங்க. பாப்போம் வருங்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அயதுல்லா அலி காமினுடைய இறுதிச் சடங்கு இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, 4லேருந்து 9 வரலாம் தேதி நிர்ணயிச்சாங்க. இப்போ போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஊர்வலகமாக அவங்களுடைய உடலை வந்து அந்த மக்கள் பார்வைக்கு கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் குவாம்ங்கிற நகரை நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இந்த 24 ஹவர்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 6 மில்லியன் மக்கள் வந்து அந்த ஊர்வலத்தை பார்வையிடுறதுக்காக வேண்டி கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் வந்து டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் அப்படின்றதையும் வாசகமாக ஆக்ரோஷமான குரல் எழுப்பி அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, பழிக்கு பழி வாங்கி ஆகணும், அமெரிக்காவையும் சரி இஸ்ரேலையும் பழி வாங்கி ஆகணும், ட்ரம்பை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆக்ரோஷமாக அந்த மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த இறுதிச் சடங்குல கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நாட்டு தலைவர்களையும் அமெரிக்கா வந்து மிக கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாடு அவங்களுடைய நட்பு நாடாக இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு தூதரகத்தின் மூலியமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, இதில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி தான் போய் ஒரு சில தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. நிறைய அவங்க டார்கெட் 90 நாடுகளுக்கு மேலே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கலந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க, உங்களுடைய உதவியை நாங்கள் நிறுத்திடுவோம், அவங்க பொருளாதார தடைகளை உங்கள் நாட்டு மேலே விதிப்போம் அப்படின்லாம் வந்து ட்ரம்ப் வந்து இப்போ அவங்க மேலே எச்சரிக்கை கொடுத்துட்டு வர்றாரு, மிரட்டுறாரு. அவங்க அந்த இறுதிச் சடங்குல கூட போய் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 250வது சுதந்திர தினம் போயிட்டு இருக்கு இல்லையா அமெரிக்காவில். அதை வந்து ரஷ்ய அதிபரும் ஃபோன் கால் பண்ணி ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹவுதிஸ், அதாவது ஏமன் களத்தில் வந்து நேற்று பார்த்தோம் இல்லையா, ஈரானினுடைய பேசஞ்சர் ஃப்ளைட் வந்து இறங்கிச்சு. அதில் வெற்றிகரமாக அவங்க இறங்கி திரும்ப அவங்க ஈரானுக்கு அந்த இறுதி சடங்கு சந்திக்கிறதுக்கு பார்க்கறதுக்காக வேண்டி போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறைஞ்சது 200 பேர் வந்து நோயாளிகளை அழைச்சிட்டு போயிருக்காங்க. நோயாளிகளை அழைச்சிட்டு போய் ஈரானில் சிகிச்சை பெறுவதற்காக வேண்டி அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஈரானில் மருத்துவத்துறையிலையும் சரி விஞ்ஞானத்துறையிலையும் சரி சிறந்து விளங்கக்கூடிய மக்கள் அங்கே தான் இருக்காங்க. மற்ற அரபு நாடுகள்லாம் வந்து அரபு நாடுகள்லாம் அந்த அளவுக்கு தொழில்நுட்பமோ அந்த விஞ்ஞானத்துறையிலையோ அல்லது மருத்துவத்துறையிலையோ அவங்க வந்து அந்த கான்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்ஷியன்கிறது அது ஒரு தனி அரபியன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து பாரசீக வளைகுடா தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க விஞ்ஞானத்துறையிலையும் சரி மருத்துவத்துறையிலையும் சரி சிறந்து விளங்கக்கூடியவங்க. அவங்களே எல்லாமே தனக்கு தானே, அதாவது தற்சார்பு கொள்கையில் ரஷ்யா மாதிரி முன்னேற்றத்தில் நிற்கிறவங்க. அது மாதிரி அவங்க இன்னைக்கு அந்த மக்கள்கள் வந்து மருத்துவத்துக்காக வேண்டி மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ இடையில கூட பார்த்தோம், அந்த ஈரானினுடைய மருத்துவ ஆராய்ச்சி குழு வந்து மார்பக புற்றுநோய்க்குள்ள ஒரு செல், அதாவது அதை மார்பக புற்றுநோய் வரக்கூடிய செல்லை அழிக்கக்கூடிய எதிர் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து புற்றுநோய் செல்லையும் புற்றுநோய் நிவாரண செல்லையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி மருத்துவத்துறையிலையும் அவங்க சிறந்து விளங்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க இந்த மாதிரி அழைச்சி போயிருக்காங்க. நேற்று அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி மிரட்டல் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி ஃப்ளைட்டை இடைமறிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்தோன்னே சவுதி அரேபியானது அந்த வான்பரப்பை வந்து முற்றுகையிலிருந்து விலகியது. இன்றைக்கியும் ஈரானினுடைய பேசஞ்சர் ஃப்ளைட் அங்கே இறங்கியிருக்கு, தயாராக இறங்கி மேலும் பல மக்கள்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க சிகிச்சைக்காக வேண்டி. இது அங்கே பார்த்தீங்கன்னா ஏமனில், ஆனால் இப்போ வந்து உள்நாட்டு போர் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏமன் ஹவுதிஸுக்கும் அந்த சவுதி அரேபியனுடைய கூலிப்படைகளுக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த வார் போயிட்டு தான் இருக்குது, உள்நாட்டு போர் போயிட்டு இருக்கும்போது இப்போ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல் ஒன்று, அதாவது சவுதி மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு கப்பல் ஒன்று வந்திருக்கு. அந்த கப்பலை செங்கடல் பகுதிகளில் ஹவுதிஸ் முதல் முறையாக இப்போ தாக்குதல் செஞ்சுருக்காங்க. முன்னாடி ஹார்மோஸில் ஈரான் கட்டுப்படுத்துறாங்க, இப்போ செங்கடலில் அவங்களும் களமிறக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஒரு கப்பல்களை முதல் முறையாக அடிச்சிருக்காங்க. இது காரணம் என்னன்னா, நேற்று அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு என்னென்னா, அந்த விமானம் புறப்படும் போது அவங்க இடைமறிச்சாங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கு அசிங்கமாக ஒரு அவமானமாக பார்த்துக்கிட்டு இன்னைக்கு சவுதிக்கும் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான அந்த கப்பலை அடிச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக மேலும் பல மறும் காலங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஈரான் IRGC என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு நாங்கள் வந்து சலுகையும் ஆஃபர்களையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நட்பு நாடுகள்னா ரஷ்யா மற்றும் சைனா போன்ற, அவங்க இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஒரு சில சலுகைகளையும் ஆஃபர்களையும் கொடுப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு சமயம் பணம் வசூலிக்காமலே ஃப்ரீயாக அனுப்பலாம், இல்லை கம்மியாக கூட வசூல் பண்ணலாம். இது என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்தபடியாக கப்பல் படை, அதாவது IRGC கப்பல் படை தளபதியாக இருந்தவர் இடையில இந்த இதில் 40 நாள் பொருளை இறந்தார் இல்லையா, அவருக்கு பதிலாக இன்னொரு கப்பல் படை தளபதியை ஒருத்தவங்களை நியமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரஷ்யாவானது 3வது நாளாக நேற்றும் உக்ரைனில் மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. அதாவது கீவ், கார்கிவ், கோல்டோவா, அப்புறம் ஒடிசா மற்றும்
ஜெனி புரோட்டஸ்ட் ஆகிய இன்னும் ஒரு சில பகுதிகளை உள்ளடக்கி மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த 2-3 மாதங்களாக ரஷ்யா மேலே, அதாவது உக்ரைன் மிக கடுமையான தாக்குதல்களை வெறியாட்டத்தை ஆடினாங்க. தன் ஆட்டத்தை மிக கடுமையாக ஆடினாங்க. அந்த எண்ணெய் வயல்கள், அப்புறம் பெட்ரோல் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அடித்தாங்க. அவங்க இத்தனைக்கும் 2 மாதமாக பொறுமையாக தான், சிறிய தாக்குதல்களோட பொறுமையாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் மீட்டெடுத்து அதனுடைய மீட்பு குழுவோடு அவங்க அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டுட்டு அதை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எதனால் இந்த அளவுக்கு அவங்க கோபம் வந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது இவங்க வந்து மாஸ்கோவை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க. இடையில உக்ரைன் வந்து மாஸ்கோவை அடிச்சது தான் இதுக்கு முழு முதற் காரணம். அது மட்டும் இல்லாமல் மாஸ்கோ அடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க. ரஷ்யாவினுடைய அதிபர் மாளிகை கூட எங்களுடைய இலக்கு தான் அப்படின்னு சொன்னது தான் இந்த மாதிரி ஒரு கடுமையான தாக்குதல்களுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்களாக வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது அவங்க S-3 மற்றும் S-3 சர்பேஸ் A-2 மிசைல்ஸ் ஆகிய, அதாவது மற்ற நாடுகளுடன் இணைந்து கூட்டு முயற்சியில் தயாரிக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள், உற்பத்தி தொழில் நிலையங்கள், அந்த ஆயுதம் சம்பந்தமாக உற்பத்தி நிலையங்கள், கிடங்குகள், குடோன்கள், இதெல்லாம் குறி வச்சு இன்னைக்கு கடுமையான தாக்குதல்களை அவங்க தொடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காலிபர் மிசைல், இஸ்கந்தர், 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், அப்புறம் 25 பாலிஸ்டிக் மிசைல், குரூஸ் மிசைல் மற்றும் அதாவது ஹைப்பர்சோனிக் மிசைல், இது மற்றும் இன்னும் ஒரு சில மிசைல்கள், கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடிய மிசைல்கள்லாம் வச்சு இன்னைக்கு வெளுத்து வாங்கியிருக்காங்க ரஷ்யா. இது மேலும் தொடரும் அப்படின்னு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து இதில் வந்து இப்போ பாதிக்கப்பட்டது ஒரு 10-15 பேர் இறந்துருப்பாங்க உக்ரைனில் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதையும் பார்த்துட்டு உக்ரைனுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இதுக்கு நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அடிச்சதுக்கு தான் இப்போ இந்த அடி அடிக்கிறாங்க. திரும்பவும் அவர் சொல்லியிருக்காரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ சமிட் அடுத்த மாதம் நடக்க போகுது. அதில் எங்களுக்கு ஆயுதம் கொடுங்க. இப்போ அடிச்சடிக்க ஆயுதம் இல்லை, அது இல்லை, எங்களுக்கு ஜாமான் அந்த இது இல்லை, இதெல்லாம் இல்லை, எங்களுக்கு திரும்ப பிடிச்சிடுவாங்க போட்டுருக்கு, காலி பண்ணிவிடுவாங்க போட்டுருக்கு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி அடிச்சுட்டு வராங்க. இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா ஐரோப்பா கிட்ட வந்துடுவாங்க, உங்களையும் முடிச்சிடுவாங்க. நாங்கள் அதை தடுக்கணும்னு நீங்கள் எங்களுக்கு ஆயுதம், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன் மற்றும் அனைத்து வகையான அந்த வலிமையான ஆயுதங்களை, பேட்டரியட் ஆயுதங்களை எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க, எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இது ஒரு கெஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒரு சவாலை விட்டுருக்காரு ரஷ்யாவுக்கு. மேலும் அடுத்தடுத்து காணொலியில் அவங்களுடைய சண்டைகளை எவ்வளோ ஆக்ரோஷமாக போயிட்டு இருக்கு. போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா மேலும் ஆக்ரோஷமாக தான் போகுங்கிற மாதிரி போகுது. இப்போ எப்படி போகுது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நைஜர் மாநில ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், மிக கடுமையான தாக்குதல்கள் உள்நாட்டு போர் ஒன்று போயிட்டு இருந்தது அந்த ஆயுத குழுக்களுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும். அதே மாதிரி மாநில இடையில பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய இருப்பிடமாக இருந்த ஒரு பகுதியை விட்டு ரஷ்யா வந்து வெள்ளக்கொடியை காமிச்சு வெளியேறிட்டாங்க. இப்போ அந்த ஒரு மாதம் அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த பகுதிகளை மீண்டும் அந்த மாலி ராணுவத்துடன் இணைந்து மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்து, அங்கேயும் பார்த்தீங்கன்னா UAE-னுடைய கூட்டுப்படைகள் தான் அங்கே பிரிவினைவாதிகளாக இருந்து அங்கே அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டு வர்றாங்க. அவங்களால தான் அந்த பகுதிகளில் பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு அந்த பகுதியை ரஷ்யாவானது மீட்டெடுத்திருக்காங்க மாலியில். மேலும் இது சம்பந்தமாக மேலும் பல தகவல்களை அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலாம் நன்றி, வணக்கம்.